இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, உலகக்கோப்பையில விக்கெட் மழைய பொழிந்து தள்ளிய முகமது ஷமிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்திய அணியிலிருந்து திட்டமிட்டு ஓரங்கட்டப்படுகிறாரா? அஜித் அகர்கர் தெருக்குழு தலைவர் அஜித் அகர்கரோட அந்த ஒரு அதிரடியான முடிவுக்கு பின்னால் இருக்கும் அந்த காரணம், ரகசிய காரணம் என்னவா தான் இருக்கும்? ஷமியோட கரியர் இதோட முடிவுக்கு வரப்போகுதா? இல்ல இது ஒரு தற்காலிக ஓய்வா தான் இருக்குமா? பிளஸ் இதுல என்னதான் இருக்கு? எதனால ஷமி ஓரங்கட்டப்படுகிறார்? அஜித் அகர்கர் அந்த எடுத்த முடிவுக்கு பின்னால் ரகசிய காரணம் என்ன? அப்படின்ட்டு இந்த வீடியோல தெளிவா நம்ம டீட்டெயிலா அலசி ஆராய போறோம். புள்ளி விவரத்தோட அலசி ஆராய போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ எண்டுல பார்த்தீங்கன்னா, கடைசியில ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு மறக்காம வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல லைக் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணீங்க. டபுள் டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹைப்ங்கிற பட்டன் வரும், கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் உங்கள மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட இன்னும் போய் கேட்கும். அதனால பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை நீங்க செஞ்சீங்கன்னா நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கவே. வணக்க நண்பர்களே, இந்திய கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்ன அப்படின்னா, நேத்து வெளியேறின இந்தியாவோட அந்த ஸ்குவாட், இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாட் நியூசிலாந்துக்கு எதிராக 3 ஓடிஐக்கான ஸ்குவாட் நேத்து பிசிசி அறிவிச்சாங்க. அந்த ஸ்குவாடை பார்த்ததுல இருந்தா பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் பயங்கரமா பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிறாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம பல விமர்சனங்கள் குவிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அது யாரு மேல? தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் மேல தான் பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்கள் குவிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. எதனால அஜித் அகர்கர் மேல இந்த அளவுக்கு விமர்சனங்கள் குவிச்சு தள்ளுறாங்க அப்படின்னா, உலகக்கோப்பையில பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப் உலகக்கோப்பை நாயகனாக முகமது ஷமியை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல எடுக்காததான் ஒரு காரணமா இருக்கு. அவர் இந்த ஸ்குவாட்ல எடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. பிளஸ் எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. கம்பல்சரி ஷமி இந்த ஸ்குவாட்ல வந்துருவாருயா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போது முகமது ஷமியை அஜித் அகர்கர் எடுக்காம விட்டுட்டாரு. எதனால எடுக்காம விட்டாரு? அஜித் அகர்கர் சொன்ன அந்த காரணங்கள் பிளஸ் அது மட்டும் இல்லாம ரசிகர்களை வச்ச காரணங்கள் எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அஜித் அகர்கர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக நாங்க முகமது ஷமியை ஸ்குவாட்ல எடுக்கல, அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அவருக்கு வயசாகுது. அவரால் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஓடிஐ கிரிக்கெட் மேட்சஸ்ல 50 ஓவர் மேட்சஸ்ல ரொம்ப நேரம் ஃபீல்டு பண்ண முடியாது. பவுலிங் 10 ஓவர் அவரால் வீச முடியாது. ஃபிட்னஸ் ரொம்ப இதா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அதனால அவர் நாங்கள் ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமா அவர் ஸ்குவாட்ல எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஷமி தான் இப்ப விஜய் ஹசாரே டிராஃபில பார்த்தீங்கன்னா 50 ஓவர் ஓடிஐ மேட்சஸ்ல விளையாண்டுட்டு இருக்காரு. அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் 5 மேட்ச்லயும் பார்த்தீங்கன்னா 10க்கு மேல விக்கெட் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா தரமான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பவுலிங்ல 10 ஓவர் பவுல் பண்றாரு. ஃபீல்டிங் 50 ஓவர் ஃபீல்ட் பண்றாரு. அங்க ஃபீல்ட் பண்றவர், அங்க பேட் பண்றவர், அங்க பவுலிங் பண்றவர் 10 ஓவர். ஏன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஓடிஐ மேட்சஸ்ல இங்க பண்ண முடியாது அப்படின்னு தான் ரசிகர்களோட கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு அஜித் அகர்கரோட பதில் என்னவா இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. பிளஸ் அவர் சொன்னதுக்கும் பிளஸ் அவர் ஷமி இப்ப பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் சுத்தமா சம்மந்தமே இல்லாத ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஃபிட்னஸ் அவர் பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரி, அதாவது முழங்கால அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியன் டீம்ல இன்னமும் செலக்ட் ஆகல. அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் அவர் கம்பேக் ஆனாரு. கம்பேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் டொமஸ்டிக் மேட்சஸ்ல ரஞ்சி டிராபி, விஜய் ஹசாரே டிராபி, துலிப் டிராபி எல்லா மேட்சஸ்லயும் பார்த்தீங்கன்னா சரமாரியா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. சரமாரியா விக்கெட் குவிச்சு தள்ளிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட பிளேயரை ஃபிட்னஸ்ங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு எதற்காக ஓரம் கட்டுறாங்க இன்னும் தெரியல. அவரோட ஃபிட்னஸ் சரியா இல்லைன்னா அவரால் அங்க விளையாடவே முடியாதுப்பா, இங்க மட்டும் அங்க விளையாடுறவர் இங்க விளையாட முடியாது அப்படிங்கிற கேள்வியும் எழுந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லைங்க. பிளஸ் இதே ஷமி தான் பார்த்தீங்கன்னா 2023 வேர்ல்டு கப்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்குவாட்ல இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் பாதி மேட்சஸ்க்கு அப்புறம் தான் இந்தியாவோட ஸ்குவாடுக்குள்ளே நுழைஞ்சாரு. அவர் நுழைஞ்ச அந்த 7 மேட்ச் தான் அவர் இந்தியன் டீம்ல விளையாண்டாரு. 2023 வேர்ல்டு கப் உலக கோப்பையில அந்த 7 மேட்ச்ல அவர் எடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 விக்கெட். அப்படிப்பட்ட ஒரு தரமான ஒரு பவுலர் பிளஸ் இந்திய அணியிலிருந்து ஏன் ஓரங்கட்ட போடுறாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பிளஸ் இந்த கேள்வியை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. தரமான ஒரு பவுலர் ஓரங்கட்ட போடுறாரு. மூணாவது அஜித் அகர்கர் என்னமா காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2027 பாத்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் வருது. பிளஸ் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படியாவது இளைஞர்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஹர்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா இந்த மாதிரி இளைஞர்களை எப்படியாவது டெவலப் பண்ணி 2027 வேர்ல்டு கப்ல விளையாட வைக்கணும்பா. பிளஸ் இவங்க இப்பல இருந்தே பாத்தீங்கன்னா இந்திய அணியில தயார்படுத்தணும். அவங்களோட டேலண்ட் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு, பிளஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஓடிஎஸ் மேட்சஸ்ல ஒவ்வொரு மேட்சஸ்லயும் அவங்கள பயன்படுத்தி பிளஸ் அவங்களோட தரத்தை இன்னமும் உயர்த்தணும் அப்படின்னா இந்தியாவுக்கு 2027
வேர்ல்டு கப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள நாங்க வந்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கனால தான் இவங்களுக்கு வந்து எல்லா ஓடிஐ மேட்சஸ்லயும் இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குவிச்சு குடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் அப்படின்னு தான் அஜித் அகர்கர் சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடுக்குறோம்ப்பா அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பிளஸ் வந்து இந்த விளக்கத்துக்கான பதிலையும் நம்ம சொல்லிடுறேன். இப்ப ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. பும்ரா நல்ல ஒரு சீனியர் பிளேயர் தான். அவர T20ல பயன்படுத்துறீங்க, டெஸ்ட்ல பயன்படுத்துறீங்க. பிளஸ் ஓடிஐ மேட்சஸ்ல வந்து இப்போ எதனால பயன்படுத்தலாம்? T20 வேர்ல்டு கப் போறதுனால பயன்படுத்தல. ஆனா அதே முகமது ஷமிய நீங்க வந்து பயன்படுத்துறனால பும்ராவுக்கு ஓய்வு குடுத்துட்டீங்க. சிராஜ உள்ள வச்சிருக்கீங்க. பிளஸ் இளைய வீரர்கள் பயன்படுத்துங்க. இளம் வீரர் 2 பேர் வச்சுங்க. ஒரு சீனியர் பிளேயர் வச்சுங்க. பிளஸ் இந்த பும்ரா சிராஜ் சாரி ஷமிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான ஒரு பவுலரா இருந்துட்டு இருக்காரு. பிளஸ் வேர்ல்டு கப் நாயகனா இருந்திருக்காரு. கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் செம்மையா பவுல் பண்றாரு, விக்கெட் எடுக்கிறாரு. செம்மையா ஃபார்ம்ல இருக்காருய்யா. செம்மையா ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயரை நீங்க எதற்காக ஓரம் கட்டணும்? பிளஸ் அவருக்கு வயசாயிருச்சுப்பா. பிளஸ் அவரு சீனியர் பிளேயர்ப்பா அப்படின்ட்டு நீங்க ஓரம் கட்டுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது இவர நீங்க கன்டினியூவா விளையாட வச்சு 2027 வேர்ல்டு கப்ல மறுபடியும் ஒரு நல்ல விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. ஃபார்ம் அவுட்னா நீங்க சொல்லலாம் வேணாம்ப்பா சமி வேணாம்ப்பா அப்படின்ட்டு அவர தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்களுக்கு நாங்க வாய்ப்பு குடுக்குறோம். பிளஸ் அடுத்த ஜெனரேஷன் நாங்க உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் ஆனா நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட இருந்து விளையாட வச்சாங்கன்னா, இவர்கிட்ட இருந்து இவர் கத்துக்குவாரு. பிளஸ் இவரும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல போவாரு. வெறும் சீனியர், ஜூனியர வச்சே நீங்க வந்து அப்ரோச் பண்றதுக்கு ஒரு மேட்சஸ பிளஸ் ஒரு சீனியர், ஒரு ஜூனியர் வச்சீங்க அப்படின்னா, பிளஸ் அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க, கத்துக்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில இவரும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. இவர்கிட்ட இருந்து இவர் கத்துக்கிட்டதுனால இவரோட தரமும் உயரும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, முகமது ஷமி இந்த ஒரு காரணத்தெல்லாம் வச்சு வெளியில தள்ளுறது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயலா தான் கருதப்படுது என்ன பொறுத்தவரைக்கும். அதான் ஒரு காரணம்னு சொல்லி பிளஸ் முகமது ஷமிய இந்திய அணியிலிருந்து தூக்குறது ரொம்ப ரொம்ப தவறுங்க. நல்லா ஃபார்ம்ல இருக்க ஒரு பிளேயர் வேர்ல்டு கப்ல வந்து கலக்குனாரு. 2023 வேர்ல்டு கப் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. 7 மேட்ச் 24 விக்கெட் வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த ஒரு பிளேயருக்கு வாய்ப்புங்கிறது மறுக்கப்படுகிறது. ஃபார்ம் அவுட்னா கூட பரவாயில்ல. இன்ஜூரி ஆனாரு. மறுபடியும் ஃபிட்னஸ் ஆனாரு. ரெக்கவர் ஆயிட்டாரு. நல்லா பவுல் பண்றாரு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்டு இருக்காரு. பிளஸ் இருந்தாலும் அவருக்கு எந்த வாய்ப்புங்கிறது மறுக்கப்படுகிறது. எல்லாமே அஜித் அகர்கரோட செயல்ல தான் இருக்கு. ஏன்னா அஜித் அகர்கர் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் பிளேயர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டுறாருங்க. பிளஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலியும் ஓரம் கட்ட பார்த்தாரு. ஆனா அவங்க வந்து தெளிவா முடிச்சுக்கிட்டாங்க. நீங்க என்னதான் எங்கள நீங்க ஓரங்கட்ட நெனச்சாலும், நான் விடமாட்டேன். என்னோட தரமான பெர்ஃபார்மன்ஸ நான் வெளிப்படுத்துறேன். எப்படி நீ என்ன ஓரங்கட்டலாம் அப்படின்ட்டு, விராட் கோலி, ரோஹித் சர்மா கேம வேற மாரி கொண்டு போறாங்க. பிளஸ் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் சரியா பயன்படுத்துறாங்க. சரியா பயன்படுத்தும்போது ஒரு நாள் அவங்கள தூக்கவே முடியாது. நீங்க இந்தியன் டீம்ல முகமது ஷமிய உள்ள கொண்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, அவரும் தரமான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாரு. பிளஸ் அப்படி குடுக்கும்போது அவர நீங்க வந்து தூக்க முடியாது. அதனால தான் அவர ஓரங்கட்டியே வச்சு அவர நீங்க வந்து பழி வாங்குற மாரி இருக்கு. பிளஸ் 2026 ஐபிஎல்லையாவது இன்னும் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் முகமது ஷமி குடுத்து எப்படியாவது இந்த இந்தியன் டீமுக்குள்ள நுழைஞ்சு 2027 வேர்ல்டு கப்ல எப்படியாவது இடம் பெற்றாருன்னா, இந்தியன் டீம் இன்னமும் கொஞ்சம் நல்ல ஒரு பேலன்ஸ் சூப்பரா இருக்கும். இப்பவும் நல்லா தான் இருக்குப்பா. இருந்தாலும் ஜூனியர் பிளேயர வச்சு நம்ம அப்ரோச் பண்றத விட, பிளஸ் ஒரு சீனியர், ஒரு ஜூனியர்ன்னு வச்சாங்கன்னா, இவங்கள்ட்ட இருந்து கத்துக்குவாங்க. நல்லாவும் தரம் அவங்களோட தரம் உயரும். அதனால முகமது ஷமிக்கு எப்படியாவது சான்ஸ் கிடைக்கணுங்க. ஓகே. இப்ப வந்து நான் வந்து உங்க இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த கேள்விக்கு மறக்காம பதில் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. முகமது ஷமிய இந்தியன் டீம்ல இணைக்கணுமா? இணைக்கக்கூடாதா? அஜித் அகர்கர் இளைஞர்களுக்காக வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ட்டு இப்படி முகமது ஷமிய வந்து ஸ்குவாட்ல இருந்து தூக்குறாரு. பிளஸ் அவரு செஞ்சது சரியான முடிவா? இல்ல ஒரு தவறான முடிவா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முகமது ஷமி இந்தியன் டீம்ல இருக்கணுமா? இருக்கக்கூடாதா? அஜித் அகர்கர் செஞ்சது சரிதானா? தவறுதானா? அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.